இந்த சாமி பாத்திரம் வந்து ஈஸியாக தேய்க்கிறதுக்கு வந்து நான் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ நான் அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்னலாம் வேணும்னா, கோதுமை மாவு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். கோதுமை அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அந்த கோதுமை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, அப்புறம் 6 எலுமிச்சைப்பழம் போட்டு நல்லா இது வந்து கலந்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி. சாப்பாடு செஞ்சு நானும் யூடியூப் பார்த்து சில மெத்தடில் செய்வேன், எனக்கு ஒன்றுமே வராது ரிசல்ட்டு. ஆனால் இதால் தான் பார்ப்போம். ஸோ இது ஜஸ்ட் வச்சு இப்படி தேய்ச்சா போதுன்னு சொன்னாங்க. போதுமா? ஓகே, இது குறைச்சி பார்க்கலாம். இது பாருங்க, கிட்ட வா. ஸோ இது வந்து நான் தேய்ச்ச சைடு, இது வந்து தேய்க்காத சைடு. டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? நல்லா போதும் ஓரளவுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்.